Okay, hi all. This is Mrs. Pavitra Vanshi, Assistant Professor, Department of Management Studies, SMS College of Engineering. We are here to discuss a case study on a mystery burger. So as Kritika is going to give the scenario and the others will discuss about the points. Yes. Hi all. The case study is the mystery burger that nobody ordered. A burger restaurant, Burger Bird, introduced a secret menu item called the mystery burger. The idea was the customer would not know what they were getting until they unwrapped it. However, almost no one ordered it, and those who did complained that they got weird toppings they did not like. Why did this fail? How can they turn it around? So this is what a scenario is. So mystery burger அவங்க கொடுத்துருக்காங்க. And one more thing is like அவங்க அன்ராப் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பர்கர் என்ன உள்ள இருக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இன் தட் கேஸ் இவங்க வந்து கஸ்டமர்ஸ் வாங்க மாட்டிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபுல்லாமே அவங்க யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி அது ஒன்று தான் மிஸ்ட்ரி பர்கர்னு சொல்லி கொடுத்தா வாங்குவாங்க. பட் தட் ஆல்சோ ஃபெயில். அதுக்கு பதிலாக என்னெல்லாம் பண்ணி அவங்கள வந்து க்ரோ பண்ண வைக்கலாம்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ வாட் கேன் பி த சொல்யூஷன்? You can ask her opinion. What are they like? So actually, what is missing there? Customers. So yes, maybe the choice. Okay, so customers are the choice. அங்கே வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகுது. மேபி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போகிறக்கே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றது தான் கரெக்டாக. அப்போ அந்த டைமில் அவங்க மிஸ்ட்ரின்னு சொல்லும் போது ஓகே மேபி அது கூட நல்லாயிருக்கு. ஒரு சில கஸ்டமர்ஸ் ஓகே பண்ணுவாங்க. பட் ஒரு சில பேர் they'll avoid. கண்டிப்பாக they'll avoid. they'll get dumped off. என்னால் நான் வந்ததே வந்து எனக்கு பிடிச்சி சாப்பிட்றது தான். அதில் வந்து எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இன் திஸ் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா த சொல்யூஷன் வாட் தேர் கிவன் இஸ் லைக் கஸ்டமர்ஸ் லைக் சர்ப்ரைசஸ். கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு வந்து சர்ப்ரைசஸ் பிடிக்கும். ஆனால் ஒரு அளவுக்கு தான். தேர் வில் பி சம் கண்ட்ரோல் இஃப் தே ஹேவ் சம் கண்ட்ரோல். அதுதான் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம், பசியில் போகிறோம், மிஸ்டேக் கொண்டு வந்து வச்சு அதில் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யூ கெட் வெரி டென்ஸ்ட். அப்போ யூ கேனாட் கண்ட்ரோல் எமோஷன்ஸ் அந்த டைம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. என்னன்னா பீப்புள் லைக் சர்ப்ரைசஸ். கண்டிப்பாக கஸ்டமர்ஸ்க்கு சர்ப்ரைசஸ் பிடிக்கும். பட் அவங்களோட சாய்ஸில் எடுத்தால் இன்னும் பிடிக்கும். கரெக்டாக? ஸோ அது வந்து நெக்ஸ்ட். ஸோ இதை எப்படி மார்க்கெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஓகே, எஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்க மிஸ்ட்ரி பர்கராகவே இருக்கட்டும், உள்ளே நீங்கள் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. மேபி நான் டாப்பிங்ஸ் நான் டிசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க உள்ளே கொண்டு வர அது வெளியே வரும்போது வியர்டாக இருந்துச்சாமா ஒரு சில டாப்பிங்ஸ். அப்போ நம்ம அந்த டாப்பிங்ஸ் மட்டும் நம்மளோட டெசிஷனில் விட்டாங்கன்னா மேபி வி கேன் யூஸ் இட். அது சொல்லி நமக்கு பர்கர்க்குள்ளே என்னன்னாலும் வச்சு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம். எனி அதர் பாயிண்ட்ஸ்? We can ask them 4 to 5 suggestions if they give. From that we can keep one of them as a mystery. So for example, ஸ்பைசி ஓவர்லோடர், சீஸ் ஓவர்லோடர் அந்த மாதிரி டாப்பிங்ஸ் எல்லாம் ஒரு லிஸ்ட்டில் கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து யூ மைட் சூஸ் அமாங்ஸ் த சாய்ஸஸ் வாட் தேவ் கிவன். அதில் வச்சுட்டு நீங்கள் அதுலேருந்து ஒரு சர்ப்ரைசஸ் கொடுங்கன்னா அவங்க கொடுக்கலான்னு இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நம்ம லாஸ்ட் மேபி பிஃபோர் வீடியோவில் நம்ம கேஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது we told like we were discussing about the social media contest. அப்போ அந்த சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்டில் கூட நம்மளோட இது பண்ணி கெஸ்ட் அ மிஸ்ட்ரி பர்கர் அண்ட் வில் ஃப்ரீ மீல். அந்த மிஸ்ட்ரி பர்கர் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம ஒரு மீலாகவே கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் which can be discussed and இந்த மார்க்கெட் இதெல்லாம் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணி மார்க்கெட்டில் வந்து அந்த பர்டிகுலர் ப்ராடக்டோட க்ரோத் வந்து இருக்கலாம்னு சொல்கிறாங்க. பட் ஆஸ் ஆஃப் நவ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே போகிறோம், சேஃப் மேரியோ வி ஆர் கோயிங். நம்ம என்ன ஆர்டர் பண்ணுறோம்? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணோம்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டு அதில் நம்மளுக்கு ஃபேமஸ் இருக்குது. ஓகே, சில பேருக்கு பெரிய பிடிக்கும், சில பேருக்கு பெரிய பிடிக்காது. அப்போ நார்மல் டிஷ்ஷில் போயிருப்பாங்க. அப்போ அதுலேயுமே நம்ம திடீர்னு அவன் பெரிய கொடுத்துட்டான், மிஸ்ட்ரியாக கொடுத்துட்டான்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிசப்பாயிண்ட் ஆனீங்க. ஆப்வியஸாக அது வந்து உங்களோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல். ஏன்னா நீங்கள் பசியில் இருக்கீங்க. அந்த பசியில் நீங்கள் வந்து ஃப்ரைஸை பார்ப்பீங்களா இல்லை டேஸ்ட்டை பார்ப்பீங்களா? டேஸ்ட் தான் பார்ப்பீங்க. ஃப்ரைஸ் இருக்கும், ஆனால் டேஸ்ட் தான் முக்கியம்னு சொல்லிட்டு நீங்கள் பசி டேஸ்ட்டே பிடிக்கலான்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பசியில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி தான் எல்லாரும். ஸோ அந்த இதில் தான் நீங்கள் வந்து என்ன சொல்வீங்கன்னா அவங்க ஒரு சில டாப்பிங்ஸ் அவங்க கையில் கொடுத்துட்றாங்க. அதுலேருந்து யூ கேன் ஃபிக்ஸ் த டாப்பிங்ஸ். ஆப்வியஸாக அது இருக்கும்போது
வந்து கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நான் சொன்ன டாபிக்ஸ் தான் வந்துட்டு என்னோட சாய்ஸில் தான் வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். எஸ், தேங்க்யூ.